நாமக்கல் மாவட்டத்தில் கஞ்சா கடத்தல் வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் பொது ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டன. கஞ்சா கடத்த பயன்படுத்தப்பட்ட 34 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 3 கார்கள் ஏலத்திற்கு விடப்பட்ட நிலையில் 30 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 2 கார்கள் என மொத்தம் 32 வாகனங்கள் 18,33,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. ஏலத்தில் பங்கேற்றவர்கள் வாகனங்களை பார்வையிட்ட போது சில இருசக்கர வாகனங்களின் சாவிகளை யாரோ எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் சாவி இல்லாத வாகனங்களை காவலர்கள் தூக்கியும் தள்ளியும் ஏல பகுதிக்கு கொண்டு வந்தனர். சாவிகளை திருப்பி ஒப்படைக்குமாறு போலீசார் மைக்கில் அறிவிப்பு வெளியிட்ட சம்பவம் ஏலத்தில் பங்கேற்றவர்களின் இடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. யார் சொல்றீங்களோ எந்திரிச்சு டோக்கன் நம்பர் சொல்லி சொல்லுங்க. யாரும் கேட்கலையா? 2 டோக்கன் நம்பர் 2,02,01,000 கொடுங்க. சாவி எடுக்கூடாது. அதை ஆன் பண்ணி தள்ளிட்டு வரதுக்காக அதை வச்சுட்டு வந்தது. அதுல இருந்து சாவி எடுத்தீங்களா? சாவி நிறைய இல்லைன்றாங்க. சாவி நீங்க எடுத்துட்டு போயிட்டா மட்டும் உங்களுக்கு வண்டி கொடுத்துருவாங்கன்னா